ஆறாம் வகுப்பு முதல் பருவம் இயல் 3ல இருக்கக்கூடிய ஒரு வரி வினாக்கள் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். ஆத்திச்சூடியின் ஆசிரியர் யார்? விடை ஔவையார். புதிய ஆத்திச்சூடியின் ஆசிரியர் யார்? விடை பாரதியார். அறிவியல் ஆத்திச்சூடியின் ஆசிரியர் யார்? விடை நெல்லை சு. முத்து. இயன்றவரை என்பதன் பொருள் என்ன? விடை முடிந்தவரை. ஒருமித்து என்பதன் பொருள் என்ன? விடை ஒன்றுபட்டு. ஔடதம் என்பதன் பொருள் என்ன? விடை மருந்து. தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று நெல்லை சு. முத்துவை பாராட்டியவர் யார்? விடை மேதகு டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். நெல்லை சு. முத்து பணியாற்றிய நிறுவனங்கள் யாவை? விடை விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம், சதீஷ் தவான் விண்வெளி மையம், இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம். நெல்லை சு. முத்து எழுதி வெளியிட்டுள்ள நூல்களின் எண்ணிக்கை எவ்வளவு? விடை 80க்கும் மேற்பட்ட நூல்கள். கண்டறி என்ற சொல்லை பிரித்து எழுதுக. விடை கண்டு கூட்டல் அறி. ஓய்வற என்ற சொல்லை பிரித்து எழுதுக. விடை ஓய்வு கூட்டல் அற. ஏன் கூட்டல் என்று என்பதனை சேர்த்து எழுதுக. விடை ஏனென்று. ஔடதம் கூட்டல் ஆம் என்பதனை சேர்த்து எழுதுக. விடை ஔடதமாம். அணுகு என்பதன் எதிர்ச்சொல் என்ன? விடை விலகு. எம் என்பதன் எதிர்ச்சொல் என்ன? விடை தெளிவு. ஊக்கம் என்பதன் எதிர்ச்சொல் என்ன? விடை சோர்வு. உண்மை என்பதன் எதிர்ச்சொல் என்ன? விடை பொய்மை. வானை அளப்போம், கடல் மீனை அளப்போம், சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம், சந்தி தெருப்பெருக்கும் சாத்திரம் கற்போம் என்று கூறியவர் யார்? விடை பாரதியார். ஆழக்கடல் என்ற சொல்லை பிரித்து எழுதுக. விடை ஆழம் கூட்டல் கடல். விண்வெளி என்ற சொல்லை பிரித்து எழுதுக. விடை விண் கூட்டல் வெளி. நீலம் கூட்டல் வான் என்பதனை சேர்த்து எழுதுக. விடை நீலவான். இல்லாது கூட்டல் இயங்கும் என்பதனை சேர்த்து எழுதுக. விடை இல்லாதியங்கும். காரல் கபக் எந்த நாட்டை சேர்ந்த நாடக ஆசிரியர்? விடை செக் நாடு. ரோபோ என்ற சொல்லை முதலில் பயன்படுத்தியவர் யார்? விடை காரல் கபக். காரல் கபக் ரோபோ என்ற சொல்லை எந்த ஆண்டு எழுதிய நாடகத்தில் பயன்படுத்தினார்? விடை 1920ஆம் ஆண்டு. ரோபோ என்ற சொல்லின் பொருள் என்ன? விடை அடிமை. 1997ஆம் ஆண்டு நடைபெற்ற சதுரங்க போட்டியில் கேரி காஸ்பரோவை தோற்கடித்த மீத்திறன் கணினியின் பெயர் என்ன? விடை டீப் ப்ளூ. உலகிலேயே முதலில் ஒரு ரோபோவிற்கு குடியுரிமை வழங்கிய நாடு எது? விடை சவுதி அரேபியா. சவுதி அரேபியா குடியுரிமை வழங்கிய ரோபோவின் பெயர் என்ன? விடை சோபியா. சோபியா ரோபோவிற்கு ஐக்கிய நாடுகள் சபை வழங்கிய பட்டம் என்ன? விடை புதுமைகளின் வெற்றியாளர். நுட்பமாக சிந்தித்து அறிவது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? விடை நுண்ணறிவு. நின்றிருந்த என்ற சொல்லை பிரித்து எழுதுக. விடை நின்று கூட்டல் இருந்த. அவ்வுருவம் என்ற சொல்லை பிரித்து எழுதுக. விடை ஆ கூட்டல் உருவம். மருத்துவம் கூட்டல் துறை என்பதனை சேர்த்து எழுதுக. விடை மருத்துவத்துறை. செயல் கூட்டல் இழக்க என்பதனை சேர்த்து எழுதுக. விடை செயல் இழக்க. நீக்குதல் என்பதன் எதிர்ச்சொல் என்ன? விடை சேர்த்தல். எளிது என்பதன் எதிர்ச்சொல் என்ன? விடை அரிது. தானியங்கிகளுக்கும் எந்திர மனிதர்களுக்கும் இடையேயான முக்கிய வேறுபாடு என்ன? விடை செயற்கை நுண்ணறிவு. டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாமிற்கு தமிழில் மிகவும் பிடித்த நூல் எது? விடை திருக்குறள். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாமின் வாழ்க்கைக்கு வலு சேர்த்த திருக்குறள் எது? விடை அறிவு அற்றம் காக்கும் கருவி, செருவார்க்கும் உள்ளளிக்கல் ஆகா அரண். விளக்குகள் பலதந்த ஒளி என்ற நூலை எழுதியவர் யார்? விடை லிலியன் வாட்சன். எந்த நூலை படித்த போது டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அறிவு, தன்னம்பிக்கை, மகிழ்ச்சி ஆகிய 3ஐயும் பெற்றார்? விடை விளக்குகள் பலதந்த ஒளி. மொழி முதல் எழுத்துக்கள் எத்தனை? விடை 22. ங வரிசையில் எத்தனை எழுத்துகள் சொல்லின் முதல் எழுத்தாக வரும்? விடை 1. ஞ வரிசையில் எத்தனை எழுத்துகள் சொல்லின் முதல் எழுத்தாக வரும்? விடை 4. யா வரிசையில் எத்தனை எழுத்துகள் சொல்லின் முதல் எழுத்தாக வரும்? விடை 6. வா வரிசையில் எத்தனை எழுத்துகள் சொல்லின் முதல் எழுத்தாக வரும்? விடை 8. மொழி இறுதி எழுத்துகள் எத்தனை? விடை 24. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.